அடுத்ததாக, மனித வாழ்வுக்கு மனநலமும் உடல் நலமும் முக்கியமானது. அந்த வகையில் மனநலம் பேணி மனித குலத்திற்கு தொண்டாற்றும் செல்லமுத்து அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமசுப்ரமணியம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த பெரியோர்களே, வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நீதியரசர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிய காலை வேளையிலே என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு அறிவுபூர்வமான, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறதாக நான் உணர்கின்றேன். எனக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கின்றது. இன்றைய நிலைமையில என்னன்னு கேட்டீங்கன்னா, 60 நாள் சேர்ந்திருந்தாலே ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 60 ஆண்டு திருமண வாழ்க்கை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. இதை நான் ஒரு சரித்திர நிகழ்வாக தான் கருதுறேன். அதை விட இன்னைக்குள்ள ஒரு நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீட்டினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னை இல்லம் இருக்கும். ஆனா பெற்றோர்கள் இருக்கிறது அனாதை இல்லத்தில் இருப்பாங்க. ஆனா அப்படியே ஒரு காலகட்டத்துல தன்னுடைய பெற்றோர்களுக்காக இவ்வளவு சீரும் சிறப்புமாக விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா சொக்கலிங்கத்தினுடைய குடும்பத்தினர் சேகர், சசிகலா, கார்த்தி, கோதை மற்றும் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பாண்டியன், கவிதா, மங்கையர்கரசி அண்ட் லட்சுமி நாராயணன், இவர்களை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வாழ்த்த விரும்பலைங்க, வணங்குகின்றேன். அவர்களை போற்ற விரும்பலைங்க, பூஜிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சரித்திர நிகழ்வுகள். மை அசோசியேஷன் வித் த ஃபேமிலி ஆல்மோஸ்ட் 4 decades. நான் இந்த காலத்தை கருதி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய உணர்வுகளை நான் ஒரு சில நிமிடங்களில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் 40 ஆண்டு காலம் மனநலத்துறையில் இருக்கிறேன். என்னுடைய கனவுகள், கற்பனை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாதவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, ஒதுக்கப்பட்டவனுக்கு, குடும்பத்திலே அவனுக்கு இடமே இல்லாமல் வெளியே துரத்தப்பட்டவர்களுக்கு, தன் மனதை இழந்து கனவுலகத்தை வாழ்ந்துக்கிற சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு மறுவாழ்வு இல்லம் என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நான் ஒரே இடத்தை தேட ஆரம்பித்தேன். அந்த இடத்திலே முதல்ல மதுரையிலே தேட ஆரம்பித்தேன், துரத்தப்பட்டேன். மதுரையை சுற்றி உள்ள கிராமத்துக்கு போனேன், கிராமத்திலையும் துரத்தப்பட்டேன். ஓடி ஓடி கடைசியிலே அலர்கோயில் மலை என்ற அடிவாரத்துக்கு போய் அங்கே அந்த எனக்கு ஆசையாக ஒரு இடத்தை வாங்கி, கண்டிப்பாக இங்கு உலகம் போற்றுக்குள்ள ஒரு மணல காப்பகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து, அந்த முதலே அதுக்கு அந்த நிலத்திலே காலெடுத்து வைக்கும் போதுதான் எனக்கு தெரியும் இந்த நிலத்துடைய சொந்தக்காரர் வேறொரு ஆள் என்று. ஏனென்றால் எனக்கு ஏக்கர் என்றால் எனக்கு தெரியாது, பனைக்கும் தென்னைக்கும் வித்தியாசம் தெரியாது, படிப்பை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு காலத்தில் என்னுடைய கனவுகள் எல்லாம் சின்னாப்பனமாகிவிட்டது. என்னால் அந்த நிலத்துக்குள்ளே போக முடியவில்லை. ஏனென்றால் அந்த நிலத்தினுடைய ஓனர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தார். அன்றைய தினத்தில் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள்டையும் அம்மா அவர்கள்டையும் அவருடைய வீட்டிற்கு என்னுடைய கனவுகள் என்னுடைய கனவுகள் தகர்ந்து போய்விட்டது. நான் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நிறுவ வேண்டும், இல்லாதவனுக்கு இயலாதவனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் போய்விட்டது என்று கதறிக்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு கூட நான் நினைக்கின்றேன், அன்றைக்கு சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், அந்த நிலத்தோட ஓனர் என்ற நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ அரசு அதிகாரிகளிடமெல்லாம் சொல்லி அந்த நிலத்து ஓனரிடம் நாங்கள் பேச முயற்சி செய்த போது முடியாத போகும்போது அன்றைக்கு சொக்கலிங்கம் அவர்கள் அந்த நிலத்து ஓனரிடம் பேசி ஒரே நாளிலே ஒரே வாரத்திலே அதை வாங்கி கொடுத்து இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நட்புக்கு எந்த அளவுக்கு அவர் ஒரு உறவு, ஒரு உணர்வு வச்சிருக்கிறார் என்பதற்கு ஒரு உடையாளம். ஐயா, இன்றைக்கு எங்களுடைய நிறுவனம் we got the best institution on the district level,
We got the best institute at the state level. We got the best institute at the national level. சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே வந்து மிக தலை சிறந்த நிறுவனமாக இருக்கிறது என்றால் 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால் அந்த நிலத்திலே என்னை கையை பிடித்து முதல் அடி எடுத்து வச்ச எனக்கு உறுதுணையாக இருந்தது இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற சொக்கலிங்கம் அவர்கள். நல்ல மனிதர்கள். எவ்வளவோ பாராட்டு பெறும்போது, எவ்வளவு விருதுகள் பெறும்போது நான் முகஸ்திக்காக சொல்லவில்லை, என்னுடைய உதடுகளில் இந்த வார்த்தை வரவில்லை, என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகின்றது. நான் நினைக்கக்கூடியது என்னுடைய தாய் தந்தை, அதை அடுத்து எனக்கு படைத்த இறைவன், மூன்றாவது இந்த முதல் அடி எடுத்து கொடுத்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சொக்கலிங்கம் அவர்கள் தான். இதை வந்து வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு சேகர் சொல்லும்போது, சேகர் பேசும்போது அவருடைய வார்த்தை உணர்வுகள் எல்லாம் வந்து மனசுலேருந்து வந்தது. அந்த கூட்டு குடும்பம் அதை விட ரொம்ப அருமையாக இருந்தது. என்னன்னு கேட்டேன், அந்த பேர பிள்ளைகளோட அவர் பேசினது அதை விட வந்து என்னன்னு கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த கூட்டு குடும்பத்திற்கு நம்முடைய சகோதரி நாச்சியார் அவர்கள் வந்து கொடுத்திருக்க விலைகள் வந்து நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு அவருடைய வெற்றிக்கு பின்னால் வந்து இன்றைக்கு பின்னால் அவருடைய சொக்கலிங்கத்துடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறார் என்றால், சகோதரி நாச்சியார் அவர்கள் இருக்கிறார் என்றால் அவருடைய வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு இது. இன்றைக்கு வந்து நான் ஒரு சாதாரண ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் எல்லாம் சொல்லுவேன், ஒரு குடும்பம் வந்து வெற்றி அடைகிறதுனா அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வெற்றி அடைஞ்சா மட்டும் போதாது, அவருடைய பிள்ளைகளும் வந்து வெற்றி அடையணும். அந்த இதில் வந்து அவ்வளவு குழந்தைகளும் வந்து அவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் என்றால் வந்து இது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், வெற்றி குடும்பம். வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்பம் தான் வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இன்றைக்கு வாழ்க்கை எப்படி தான் வாழணுங்கிறதுக்கு வந்து வழிகாட்டி இல்லைங்க வந்து. ஆனால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி அடைஞ்ச ஒரு குடும்பம் தான் வந்து ஒரு வழிகாட்டி. அதில் வந்து சொக்கலிங்க சார் வந்து அது நாச்சியாரோட குடும்பம் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு சரித்திர நிகழ்வு என்று சொல்லி உங்களை வந்து வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், போற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற குறளுக்கு இலக்கணமாக நன்றி உரையாற்றிய மருத்துவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அவருக்கு அருளொடுவேல் சேகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள்.